அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்பான வணக்கங்க. பசுமை பாரத நிறுவனத்திலேருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பயிர் பல பயிர் சாகுபடியை போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ரகம் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி ஆப்பிள் பேர் அப்படிங்கிற ஒரு ரகத்தை போய் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம 3 ரகங்கள் இருக்குது. காஷ்மீரி ஆப்பிள் பேர், மிஸ் இந்தியா ஆப்பிள் பேர், க்ரீன் ஆப்பிள் பேர், இந்த மாதிரி ஒரு 3 ரகங்கள் இருக்குது. அது வந்து இதில் பற்றின வீடியோஸ் நம்ம நிறையா போட்டிருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா செடிகிட்டையும் நின்றுக்கிட்டு வீடியோ எடுப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செடிக்கிட்ட உட்காந்து தான் வீடியோ எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அந்த லெவலில் தான் இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் லேபர் மெயின்டெனன்ஸு, வாட்டர் மெயின்டெனன்ஸு எல்லாமே இப்படி தான் பண்ணுறாங்க. இவ்வளோ ஒரு ரிஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரு பயிர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஷ்மீரி ஆப்பிள் பேர் சொல்லக்கூடிய ரகம். இந்த மாதிரி ரகங்களை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் செய்கிறாங்க பாருங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா செடியோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 அடி லெவலில் இந்த மாதிரி ஒரு டொயின் மாதிரி கட்டிருக்காங்க. லேண்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு வலை மாதிரி கட்டிருக்காங்க. இந்த செடியை வந்து கீழே வர விடாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலை மாதிரி கட்டிருக்காங்க. எல்லா செடியுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்குது. ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான். இது ஃபுல்லாகவே ஃப்ரூட்ஸாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து, களை எடுக்கிறதுலேருந்து எல்லா மெயின்டெனன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து ரிஸ்க் எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. விவசாயம் அப்படிங்கிறது கஷ்டமான ஒன்று தான். எல்லா விவசாயிகளும் வந்து கஷ்டப்பட்டு தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டுருக்காங்க. இதில் இன்றைக்கி இளந்தேன்னு சொல்லக்கூடிய இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ நல்லா போயிட்டுருக்குது. கிலோ 80 ரூபா வரைக்கும் ஃபார்மர்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு விலை கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ரகங்களே நம்ம வந்து சாகுபடி செஞ்சு விவசாயம் பண்ணலாம். இவங்க வந்து அடர்நடாவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அடர்நடாவாக மெயின்டைன் பண்ணுறதுனால இந்தளவுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க. செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 அடி இடைவெளியில் தான் ஒவ்வொரு செடிக்கு இன்னொரு செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ட்டு இடைவெளியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேசிங்கில் வந்து நடவு பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஸ்பேசிங் கொஞ்சம் நம்ம அதிகமாக வச்சு நடவு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. இது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடியது தான். வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீசன் ஃப்ரூட்ஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு இதனுடைய அந்த ஸ்டெம்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி விட்டணும். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூ லீவ்ஸ் வரும். நியூ லீவ்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து அதுக்கடுத்து ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஸ்டார்ட் ஆகும். வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 சீசனில் வந்து இது நம்ம காய்ப்புக்காக அலோவ் பண்ணலாம். வருஷத்துக்கு 2 சீசனில் அலோவ் பண்ணும்போது 2 சீசன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மரத்துக்கு வந்து ஆவரேஜாக குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 to 30 கிலோ ஒரு சீசனுக்கு வந்து நம்ம ஈல்டு எடுக்கலாம். வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு 60 கிலோ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஈல்டு எடுக்க முடியும். அப்படி ஈல்டு எடுக்கும்போது இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கிலோ ஆவரேஜாக நம்மளுக்கு 50 ரூபா விலைக்கு விற்றா கூட இன்றைக்கி வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ரகங்களையும் நம்ம சாகுபடி செஞ்சு வளர்க்க முடியும். இதில் கொஞ்சம் நாங்கள் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்போம். இதில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன மெயின்டெனன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இயர்லி 2 வைஸ் வந்து கவாத் பண்ணணும் கம்பல்சரி. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரூட் ப்ளே வராமல் இருக்கிறதுக்காக மருந்து வந்து ஒரு 2-3 டைம் மருந்து அடிக்கிற வேண்டிய மாதிரி இருக்கும். இந்த 2-3 மெயின்டெனன்ஸை மட்டும் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய ட்ரை கிளைமேட்டில் ஒரு நல்லா வரக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸாக இந்த சீமை இலந்தை. அதனால் இந்த சீமை இலந்தை வந்து நம்ம சாகுபடி செஞ்சு வளர்க்கலாம். இதை எதுக்காக நான் இப்படி உட்காந்து நான் வீடியோ சொல்கிறேன் அப்படின்னா இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுத்து இந்த விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்க தேவையில்ல. ஸ்பேஸிங் கொஞ்சம் நம்ம அதிகமாக வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பந்தல் போடணுங்கிற அவசியம் வராது. கவாத்திங் மட்டும் ப்ராப்பராக பண்ணால் போதும். இவங்க அடர்நடவாக பண்ணணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடர்நடவாக நடவு செஞ்சுருக்காங்க. இதோட இன்டர் கிராப்பாகவும் வந்து விவசாயம் செஞ்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டார்டிங்கில் நடவு பண்ண ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் உள்ள வந்து போட்டிருக்காங்க. வெஜிடபிள்ஸ்னு கேட்டோம்னா நம்ம வந்து இவங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கோவப்பழம்னு சொல்லுவோம், கோவக்காயின்னு சொல்லுவோம். அந்த கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த பந்தல்லே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வெஜிடபிள்ஸாக போட்டு இதை கவாத் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸ் போடுறாங்க. வெஜிடபிள்ஸ் போட்டு அதனுடைய அந்த கோவக்காயை வந்து பறித்து எடுத்துடுறாங்க. எடுத்து முடிச்சுட்டு அந்த கவாத்திங் முடிஞ்சதுக்கப்புறம் நியூ லீவ்ஸ் வர ஆரம்பிக்கும்போது நம்ம அந்த கோவக்காயிலே வந்து ஈல்டிங் கம்ப்ளீட் ஆகிடுது. அதை ஃபுல்லாக வந்து அழிச்சிட்டு அதுக்கடுத்து மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃப்ரூட்ஸ் கிடைக்குது. அதாவது வந்து சிங்கிள் பட் இடத்த கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுற்றி பார்த்த வரைக்கும் எந்த விவசாயியும் ஒரு 10 சென்ட் இடத்த கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க 10 சென்ட் இடமா இருந்தாலும் அதில் ஒரு பயிர் சாகுபடி செஞ்சு ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விவசாயிகளும் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. வரப்போரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் இருக்குது, மகாகனி மரங்கள் இருக்குது, வீட்டு ஓரங்கள்லையும் மரங்கள் இருக்குது. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன இடத்த கூட ஒரு மரம் வளர்க்கணும்னா அந்த இடத்துல மரம் வளர்க்குறாங்க. ஒரு வந்து ஃப்ரூட் சாகுபடி செய்யணும்னா அந்த ஃப்ரூட் சாகுபடி பண்ணுறாங்க. அந்த ஃப்ரூட் சாகுபடி பண்ணி அதுக்குள்ளே ஊடுபயிராக போடணும், அதில் ஒரு பயிராக போட்டு லாபம் எடுக்கிறாங்க. இது எல்லாமே ரிஸ்க்கு தான். ஆனால் விவசாயம் என்பது ரிஸ்க்கு தான். அப்படி ரிஸ்க்காக விவசாயம் பண்ணும்போது மட்டும் தான் இன்றைக்கி வந்து நம்ம நல்லபடியாக மகசூல் எடுக்க முடியும். உங்களால் எந்தெந்த சூழ்நிலைக்கு மெயின்டைன் பண்ண முடியும், எந்த அளவுக்கு அடர்நடவாக மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி பந்தல் போட்டு இந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா
அடர் நடவாக பண்ணலாம். இல்லை அடர் நடவு வேண்டாம், நான் கொஞ்சம் ஸ்பேஸிங் வச்சுக்கிறேன், ஊடு பேராக ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஸ்பேஸிங் அதிகமாக வச்சு ஸ்பேஸிங் அதிகம் விட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நல்லா இருக்கும். இது கமர்ஷியலாக இந்த சீமை இளநீர் ரகங்கள் வந்து நல்லா மார்க்கெட்டில் நல்லா டிமாண்ட் போயிட்டு நல்லா விலை கிடைச்சிட்டு இருக்குது. டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் தான் இந்த ஃப்ரூட்டு. ஆல்ரெடி நீங்கள் எல்லா விவசாயிகளுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம். இன்றைக்கி எல்லா மார்க்கெட்லேயும் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது, நல்ல விலையும் கிடச்சிட்டு இருக்குது. கிலோ 80 ரூபா 90 ரூபா வரைக்கும் வெளில விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. விவசாயிகளுக்கு 40 ரூபா கிடச்சா கூட போதும். இது வந்து கமர்ஷியல் மார்க்கெட் நல்லாயிருக்கும். நம்ம கிளைமேட்டுக்கும் நம்ம ட்ரை பிளேஸுக்கும் நல்லா ஒரு அடாப்டாகி வரக்கூடியதான் இந்த ரகம். இந்த மாதிரி ரகங்களையும் நம்ம செலக்ட் பண்ணி சாகுபடி செஞ்சால் நல்லபடியான வருமானம் எடுக்க முடியும்.